ஜூன் 7 பாஸ்கா காலம் 7ஆம் வாரம் சனிக்கிழமை. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 வசனங்கள் 20 முதல் 25 வரை. பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்புச் சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டார். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கென்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதர சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் அவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இந்த சமுதாயத்தில் 2 வகையான கரிசனை உணர்வு இருக்கின்றது. ஒன்று சுயநலம் சார்ந்ததாகவும் மற்றொன்று பிறர் நலம் சார்ந்ததாகவும் அமைகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கதாநாயகனாக வரும் பேதுருவின் செயல்பாடு 2ஆம் வகை கரிசனை உணர்வை கொண்டதாக அமைகின்றது. ஏனென்றால், இயேசு உருமாறிய போது இந்த 2 சீடர்களும் கூட இருந்தனர். ஆனால் அந்த நிகழ்விற்கு பிறகு யோவான் அந்த அளவிற்கு வெளிச்சம் போடவில்லை. காரணம் என்னவென்றால், இயேசுவுக்காக சான்றாக வாழக்கூடிய பணியினை கடவுள் இவருக்கு கொடுக்கின்றார். தன் வாழ்வில் இயேசுவுக்கு சான்றாக விளங்கினார் யோவான். அதனால்தான் திருத்தூதர்கள் கூட்டத்தில் அதிக வயது வரை வாழக்கூடிய வாய்ப்பினை கடவுள் இவருக்கு கொடுத்திருக்கின்றார். இன்று நான் மற்றவர்கள் மீது கரிசனை கொள்ளுகின்றேனா? எனது கரிசனை எதை நோக்கி இருக்கின்றது? தன் நலம் சார்ந்ததாக இருக்கின்றதா அல்லது பிறர் நலம் சார்ந்ததாக அமைகின்றதா? கேட்டு பார்ப்போம். மேலும் மனிதர்களாகிய நாம் எப்போதும் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பீடு செய்கின்றோம். எப்போது ஒப்பீடு செய்ய தொடங்குகின்றோமோ அக்கணத்திலே நாம் மகிழ்ச்சி இழந்து விடுகின்றோம். மனதில் அமைதியின்றி தவிக்கின்றோம். நாம் நாமாக வாழ முயற்சி செய்வதில்லை. நம் குழந்தைகளை மற்றவர்கள் முன்னிலையில் ஒப்பீடு செய்கின்றோம். அதுவும் ஆரோக்கியமானதாக அமையாது. எனவே ஒப்பீடு செய்வதை நிறுத்தி நமது திறமைகளை வளர்த்து கொண்டாலே நாமும் நமது முயற்சியும் மேலும் மேலும் வளமடையும். அதுவே நிதர்சனமான உண்மை. எனவே எப்போதும் நம்மை பற்றியும் நமது திறமைகளை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்க பவுலடிகளாரின் வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டிய அவசியத்தை நமக்கு உணர்த்துவதாக அமைகின்றது. தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் கிறிஸ்துவுக்காக அறிவித்த பவுலடியாரின் வாழ்வு இன்று நமக்கும் முன்மாதிரியாக அமைகின்றது. கடவுள் நமக்கு பல கொடைகளை தந்திருக்கின்றார். நமது கொடைகளை மற்றவர்களோடு போட்டி போடுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடாது. மாறாக நாம் கடவுளின் இறையரசை இம்மண்ணில் கொண்டு வருவதற்காக அவற்றை பயன்படுத்த வேண்டும். அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களது திறமைகளை நாங்கள் உணர்ந்து அதை சுயநலத்தோடு செயல்படுத்தாமல் பிறர் நலத்தோடு செயல்படுத்தவும், அவற்றை கொண்டு இவ்வுலகிற்கு வேண்டிய நற்சான்றுகளை கொண்டு வரவும் நீரே உமது திருமகன் வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து எங்கள் இதயங்களை புதுப்பித்தருளும் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.